அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்க பிரவீன்குமார் பேசுறேன். இந்த சேட்டை படத்துல சந்தானம் அவர்கள் பிரேம்ஜியை பார்த்து இந்த மூக்குக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ஒண்ணு இருக்கே, அத மூணா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இயக்குனர் சுதா குங்குரா சுதா தான். ஓகேவா? தமிழ்நாட்டுல வேண்டாம், ஓகேங்களா? நீங்க வெளி ஸ்டேட்ல வச்சுக்கீங்க. எடுக்கிற படம் எல்லாம் ஜாதி தீண்டாமை எல்லாம் கிடையாதுன்னு சொல்றது, ஆனா அவங்க பேருக்கு முன்னாடி வச்சுக்கிறது. சரி, ஓகே. அவங்க விஜய் சார் ரசிகர்கள் தாக்கி இருக்கிறாங்க. விஜய் சார் ஃபேன்ஸ் கூட மண்டையில திருப்பாச்சி தீ மியூசிக் ஓடிட்டு இருக்கும் போல் இருக்கு. டைரக்டர் சுதா மேடம் அவர்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் கூட என்னமோ நினைச்சேன், ஆனா வேற லெவல்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி இணையத்துல நம்ம அஜித் சாரையும் போட்டு வளாசின்னு இருக்கிறாங்க. யார் நம்ம அஜித் சார் டார்கெட் பண்றாங்கன்னா, அஜித் சார் ரசிகர்களே அஜித் அவர்களை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த ரெண்டு பத்தி டீட்டெயிலா பார்க்கணும். முதல் சேனல் கொடுப்பலாம் வாங்க. கூட்டுறா பஞ்சாயத்தை ஐயோ கைப்புள்ள அருவாளோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இந்த நடிகரின் திரைப்படம் வராத காரணத்தினால் அந்த நடிகரின் ரசிகர்கள் ரவுடிகளாக மாறி கண்ட்ரோல் என்ன மேடம் சொன்னீங்க? ரவுடிகளாக மாறி என்னோட படத்திற்கு எதிராக பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்னன்னா, உங்களுக்கே தெரியும், சிவகார்த்திகேயன் அவர்கள் படமும் விஜய் அவர்கள் படமும் ஒன்னாதான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, விஜய் சாரோட படம் ரிலீஸ் ஆகல. அப்போ அவங்க யாரை மென்ஷன் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும், விஜய் அவர்கள் தான் பக்காவா மென்ஷன் பண்றாங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்னன்னா, இத கேட்ட விஜய் சாரோட ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆதி முதல் அந்தம் வரை இவங்க பத்தி ஃபுல் டீட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அது பார்க்கும் போதெல்லாம் பகீர்னு இருக்குப்பா. அந்த மாதிரி இருக்கு நண்பா. ஃபர்ஸ்ட் இந்த டைரக்டருக்கு ஒரு அங்கீகாரமே கொடுத்தது ஏன்னா இறுதி சுற்று. நம்ம மாதவன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இறுதி சுற்று திரைப்படம் இவங்களோட கற்பனை உதிச்ச படம் கிடையாது, அது பேஸ் ஆஃப் ட்ரூ ஸ்டோரி தான். உண்மையிலே அந்த மாதிரி ஒரு லேடி பாக்ஸர் இருந்திருக்காங்க. அவங்களோட கதையை தான் இவங்க படமா எடுத்திருக்கிறாங்க. அந்த பாக்ஸர் பேரு துளசி. அவங்க இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க, அது பாருங்களேன். இறுதி சுற்று என்னோட ரியல் ஸ்டோரி. ஏன்னா நான் தான் எல்லா கதையும் சொன்னதே நான் தான். என்னோட நீங்க கதை சொன்னீங்களா? அவங்க எங்கெங்க உட்காந்து பேசுனாங்கன்ற வரைக்கும் இப்போ கூட என்னால ப்ரூவ் பண்ண முடியும். பாம்பேல இருந்து ரைட்டர் வர வச்சு எழுதுனாங்க. எனக்கு அப்பெல்லாம் உண்மையாவே தெரியாது, ஏன்னா நான் நிறைய நம்பினேன். இப்போ அந்த துளசின்ற பாக்ஸர் கிட்ட இருந்து அந்த கதையை எடுத்து இவங்க அந்த ஆல்டேஷன் எல்லாம் பண்ணி அதை இறுதி சுற்று அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. படம் ஒரு வெற்றி படம், வணிக ரீதியாக வெற்றி படமா இருக்கு. பட் ஆனா அந்த படத்தோட கரு எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, துளசின்ற அந்த பாக்ஸர் கிட்ட இருந்து அந்த கரு எடுக்கப்பட்டிருக்கு. அதை இவங்க இறுதி சுற்றாவை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. சோ அவங்களுக்கான ஷேரும் போனோம்ல, அவங்களுக்கான ஷேர் இவங்க கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு சுதா இயக்குனர் அவர்கள் என்ன பதிவிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு கமிஷனர் தான் தெரியுமே. ஆஃபீஸ்ல பேசும்போது சிம்பிளா அவங்க ஒரு மிரட்டுற மாதிரி என்கிட்ட ஒரு பதில் சொன்னாங்க, எனக்கு கமிஷனர்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு. இந்த ஸ்டார்டிங்ல ஏதோ சொன்னாங்களாப்பா, என்னப்பா சொன்னாங்க அவங்க? ரவுடிகளா மாதிரி. எனக்கு கமிஷனர் அவெல்லாம் தெரியும் சொல்லி துளசின்ற அந்த பாக்ஸரை மிரட்டி இருக்கிறாங்க. அதுக்கு பாக்ஸர் துளசி அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, மேடம் என்னோட கதையை நீங்க எடுத்து 2016 தான் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா என்னோட கதை டாக்குமெண்ட்ரியா 2013லயே லைட் ஃபிளை ஐட்னு 2013லயே என்னோட டாக்குமெண்ட் வெளியே வந்துருச்சு. இப்ப அவங்க கேஸ் போட்டாலே இவங்க நஷ்டீடு கொடுத்துதான் ஆகணும். பட் அவங்க கேஸ் போடல. அந்த டாக்குமெண்ட் ஒரு ட்ரைலர் மாதிரி பார்த்தங்க, நீங்களே பாருங்க. சாதாரண விஷயம் இல்லை, நான் ஒப்பனா பேசுறேன். அவன் படுக்க கூண்டுவான் சாருங்க. நம்ம அப்படிதான் மானத்தை விட்டு போய் பாசிங் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம அப்பா அம்மா உண்மையா இருப்போம். அவன் அவ்வளோ சூப்பர் கம்பெனியா பேட்ல எனக்கு ஒரு நாள் இன்ட்ரடியூஸ் பண்ற ப்ளீஸ். உனக்கு புரியவே புரியாதா? தனி அவ்வளோதான்டா. பேஸ் ஆஃப் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட வாழ்க்கை வரலாற்று கதையை அப்படியே எடுப்பாங்க. இந்த தைரியம் காந்தி அவர்களுக்கு தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காந்தி அவர்கள் ஒரு வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை எழுதியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டிருக்காங்க, உங்க வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை நீங்க எழுதிங்கன்னு கேட்கும்போது, ஆட்டோபயோகிராஃபி
ஸோ அப்படின்னா எல்லாமே உண்மை எழுதணும், எதையும் மறைக்கக்கூடாது. நடந்த மாதிரியே உண்மையாக எழுதலைன்னு சொன்னால் ஆட்டோபயோகிராஃபியே கிடையாது. ஏன்னா அந்த மகாத்மா காந்தியோட அந்த ஆட்டோபயோகிராஃபி படித்த பிறகு அவருக்கு வந்து அந்த தைரியம் எனக்கு வந்தால் நான் எழுதுவேன். காந்திக்கு இருந்த தைரியம் எனக்கு இல்லை, எனக்கு அந்த தைரியம் வரும்போது நிச்சயமா என்னோட வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை வரலாறுனா உண்மையை மட்டும் தான் சொல்லி ஆகணும், ஏன்னா அந்த வாழ்க்கை வரலாறு புத்தகன்றது. ஆனா நம்ம டைரக்டர் சுதா மேடம் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது பேஸ் ஆஃப் ட்ரூ ஸ்டோரி வச்சுங்களேன், அதை அப்படி எடுக்கிறது, இவங்களோட கருத்துக்கள்லாம் அதுக்குள்ள திணிக்கிறது, அதை அப்படியே ஒரு படமா பிரசன்ட் பண்றது. சரி, இப்போ நம்ம அஜித் சார் பத்தி பேசலாம் நண்பா. 2-3 வீடியோ கிளிப் பார்த்தேன். அஜித் சார் வந்து ட்ரோல் பண்ற மாதிரி 2-3 வீடியோ கிளிப் பார்த்தேன். கம்பா குடிங்க தெம்பா இருங்க. கும்டி ஜம்டி டம்டி ஐயா, அந்த கடையில் சாப்பிட்டா 2 ரூபா, நம்மகிட்ட சாப்பிட்டா 1.5 ரூபா. அது போக புது கிளாஸ் ஈசந்திரம். யாரா இதை நம்ம அஜித் சார் வந்து புலகுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஓகே விஜய் சார் ஃபேன்ஸா இருக்கும்னு நினைச்சா அஜித் சார் ஃபேன்ஸே அஜித் சார் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்பான். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா. என்னடா இது, எனக்கு ஒன்றும் புரியலன்னு அப்பதான் டீட்டெயிலா என்னன்னு பார்த்தா, கரெக்ட் அஜித் சார் ஃபேன்ஸ் இது பண்றது கரெக்ட் தானே நீங்களே சொல்லுவீங்க நண்பா. அதாவது என்னன்னா நண்பா, உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம அஜித் சார் வந்து ரேசிங்ல தான் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காரு. ரேசிங்ல அந்த டைம்ல தான் இப்போ நடிக்கிறாரு. இப்போ ரேசிங்ல தான் அவர் வந்து ரொம்ப ஈடுபடா இருக்காரு. இப்போ வந்து ரேசிங்னாவே வந்து அதுக்கு வந்து ஸ்பான்சர்லாம் இருக்கணுங்களே. இப்போ வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பான்சரா இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பிராண்டை வந்து இந்த மாதிரி ரேசர் மூலமா ஆக்டர் மூலமா வந்து வெளியே தெரிவிச்சா அவங்க பிராண்டு வந்து நிறைய சேல்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிராண்ட் வந்து முன்னாடி வருவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு பிராண்ட் வந்து முன்னாடி வந்திருக்கு. ரிலையன்ஸோட கேம்பா ட்ரிங்க் வந்து இப்போ ப்ரொமோட் பண்ற கேம்பா ட்ரிங்க் வந்து ராம்சரண் அவர்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கேம்பா ட்ரிங்க் வந்து இப்போ நம்ம அஜித் சார் அவர்கள் வந்து ப்ரொமோட் பண்றாரு. ஓகே, அவர் வந்து இந்த ஸ்டிக்கர் மாதிரி ட்ரெஸ்ல ஒட்டுவாங்க நினைச்சா அவர் வந்து ஆடே கொடுக்குறாரு நண்பா. இது வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸுங்க மத்தியிலே வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருக்கு. அதாவது என்னன்னா, உங்களுக்கு நம்ம விஜய் சார் அவர்கள் வந்து கொக்கோ கோலா ஆட் வந்து அவர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கத்தி திரைப்படத்தில் வந்து அதே கொக்கோ கோலா வந்து தண்ணி இவ்வளவு எடுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க அப்படி சொல்றாரு, இங்க இப்படி சொல்றாரு சொல்லும்போது விஜய் சார் அவர்களுக்கு வந்து இல்ல, அந்த டைம்ல இதோட தாக்கம் எனக்கு தெரியாம நான் வந்து ஆட் வந்து நடிச்சிட்டேன், தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன் சொல்லி நம்ம விஜய் சாரை வந்து மன்னிப்பும் கேட்டாரு. ஆனா அப்ப அஜித் சார் ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எங்க தலை பாத்தியாப்பா இந்த மாதிரி எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்காதவர், ஆரம்ப கட்டத்தில் ஒரு காஃபி ஆட் மட்டும் சிம்ரன் மேடம் கூட நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆட் அஜித் சார் நடிச்சதே இல்லை. ஆனா இப்போ வந்து இந்த கேம்பா ட்ரிங்க் அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கிறது வந்து அஜித் சார் ஃபேன்ஸுங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் சுகரால செய்யப்பட்டது தான் அந்த ட்ரிங்கே. இது வந்து குழந்தைங்க சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. கரெக்டானே நண்பா, அவங்க சொல்றது கரெக்ட் தானே. அஜித் சார் ஃபேன்ஸுங்களே வந்து இது எதிர்க்கிறாங்க. இது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா என் தலைவன் என்ன சொன்னாலும் சரி, என் தலைவன் என்ன செஞ்சாலும் சரி, அவர் எது சொல்றாரோ அதுதான் கரெக்ட், லெஃப்ட்னா லெஃப்ட் ரைட்னா ரைட் அப்படின்னு இருக்கிற மென்டாலிட்டி ஆபத்தான மென்டாலிட்டி. ஆனால் அது எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க பாருங்க, உண்மையிலே ஒரு ராயல் சொல்லிட்டு தான் அஜித் சார் ஃபேன்ஸுக்கு கொடுக்கணும். தேங்க்ஸ்பா. இதுல வேற என்னன்னா, ஏன்பா அது அஜித் சார் நினைச்சா அது ஒரு தனிப்பட்ட விருப்பம், இது எதுக்கு இவங்க எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, $400 மில்லியன் இந்திய மதிப்படி பார்த்தா 30,000 கோடி கொக்கோ கோலாக்கு வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் யாருன்னா, ஃபுட்பால் லெஜண்ட் நம்ம ரொனால்டோ அவர்கள் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப், ரொனால்டோவோட ஒரு சின்ன வீடியோ கிளிப் இவ்வளோ பெரிய பாதிப்பு, இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு கொக்கோ கோலா பிராண்டுக்கு ஏற்பட்டிருக்கு. அது என்ன கிளிப்ல பார்க்குறீங்களா? போட்டுடுப்பா. அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் கண்டென்ட், இதை வந்து அவ்வளவோ எடுத்துக்காதீங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றாரு. அவரை ஃபாலோ பண்ற ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணி அந்த கொக்கோ கோலா பிராண்டை வந்து தவிர்த்துருக்குறாங்க. இதனால எவ்வளவு பெரிய லாஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நண்பா. இப்போ ரொனால்டோ பண்றது பிளஸ், இதுல மைனஸ் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம அஜித் சார் ஃபாலோ பண்ற அஜித் சார் ஃபேன்ஸுங்க, நம்ம அஜித் சாரே வந்து அதை ப்ரொமோட் பண்றாரு, நாமளும் அதை குடிக்கலாம் சொன்னா அது எப்படி தப்பா இருக்குல்ல? கம்பா குடிங்க தெம்பா இருங்க. இததான் அஜித் சார் ஃபேன்ஸுங்க தெளிவா சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க நண்பா, நம்ம அஜித் சார் ஃபேன்ஸுங்க அஜித் சாருக்கு இந்த மாதிரி ட்ரோல் பண்ணது சரியா தப்பா? இல்லை நான் அதை தப்பா சொல்லுந்தா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலர்ஸ் கிச்சன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அதோட குறிப்பா லைக் பண்ண பிரஸ் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ நல்லா பக்கம் போகும், நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். உங்கள் விடுபடுறது உங்கள் பிரவீன் குமார்.